தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இவ்வளவு நாள் கோமால இருந்துட்டு இல்லைன்னா தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு படபடப்புல பேசுற மாதிரி ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை மீட்க போறோம், ஐயோ கச்சத்தீவை கொடுத்துட்டோமாம்ல அப்படின்னு புதுசா ஒரு ஓட்டுறார். அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. தங்கச்சி மடத்தில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். இங்கிட்டு மேல் பாதியில் திரௌதி அம்மன் கோயிலை உள்ள நுழைய போறேன் அப்படின்னு சொன்னா அந்த கோயிலை திறந்து விட்டுறணும். இங்கிட்டு கச்சத்தீவை மீட்க போறேன் அண்ணன் சீமான் பேசினா உடனே சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்ப இது எதை காட்டுதுன்னா மக்களை ஏமாத்துறாங்கிறது மட்டும் தெளிவா தெரியுதுல. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு. சமர்க்களம் முடக்கப்பட்டு முத்தமிழ் முரசு தொடர்கிறது. முத்தமிழ் முரசுக்கு உங்களுடைய பேராதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதுவும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், கச்சத்தீவை மீட்க போறோம். எப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு. 50 ஆண்டுகளாக கருணாநிதி சொல்றாரு கச்சத்தீவை மீட்க போறேன்னு. யாரு கொடுக்கும் போது உட்கார்ந்து இருந்த கருணாநிதி, அரியாசனையில உட்கார்ந்து இருந்த கருணாநிதி அவர் சொல்றாரு கொடுக்க போறேன்னு. மகனும் சொல்றாரு கச்சத்தீவை மீட்க போறேன்னு. அடுத்து சின்னவரும் சொல்லுவாரு, அடுத்து மன்னவரும் சொல்லுவாரு. இப்படி வரிசையா இவங்க கதை கேட்டு புளிச்சு போச்சு. மதுவை ஒழிப்பேன்மா, கச்சத்தீவை மீட்பேன்மா. தொடர்ந்து எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் மனப்பாடமா எழுதுற ஒண்ணு. ஆனா நடந்துச்சா? நடக்காது. இதுல பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ இல்ல திமுகவோ அதிமுகவோ இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு வேலையை கச்சத்தீவுல பண்ணியிருந்தோம் அப்படின்னா கச்சத்தீவை கொடுத்துருக்கவே முடியாது. அதை மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வென்றிருக்கலாம். எப்ப? 1972 இருக்கட்டும், 74 இருக்கட்டும், 76 இருக்கட்டும். அதை செஞ்சிருக்க முடியாது. என்ன செஞ்சிருக்கணும்? சாதி தலைவர்களுடைய சிலையை பூரா அங்க போய் வச்சிருக்கணும். சாதி தலைவர்கள் சிலையை பூரா கொண்டு போய் கச்சத்தீவுல வச்சிருந்தோம்னா கச்சத்தீவை கொடுத்துருக்க முடியாது. ஏன் பாட்டன் சிலை அங்க இருக்கு, இடம் இருக்குன்னா இல்ல, சிலை இருக்கு. இப்ப மதமா கூட சாதிக்க முடியாது. ஏன்னா இப்ப அந்தோனியார் கோயில் கச்சத்தீவுல இருக்கு. எந்த மதமும் என் மதம் இருக்குது அங்க, அதனால நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. இப்ப அங்கேயே ஒரு ராமர் பாலம் இருக்குது. ஆனால் இந்துத்துவா பேசுகிற அந்த பாரதிய ஜனதா கூட இந்த கச்சத்தீவை மீட்கணும், அது ராமர் பாலம் இருக்கு, அந்த பாலம் இருக்கு, இந்த பாலம் இருக்குன்னு பேசுற பாரதிய ஜனதா கூட அதுல முனைப்பா கிடையாது. அப்ப பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாம் அப்படித்தான். ஆனால் சாதி தலைவர்கள் சிலையை வச்சிருந்தோம்னா இன்னைக்கு தப்பிச்சிருந்திருக்கலாம். அகண்ட பாரதம் பேசும். யாரு? பாரதிய ஜனதா. ஏன் அகலப்படுத்தேன் பார்ப்போம். பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் விவாதங்கள் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு. சேதுபதி மன்னனினுடைய பூமி, நம்ம தாத்தன் பூமி. சேதுபதி மன்னன் இருந்த காலத்தில் அந்த 285 ஏக்கர் கச்சத்தீவும் ராமநாதபுரம் ஜில்லாவை சேர்ந்தது. சென்னை ராஜதானி கூட ஒப்பந்தங்களை போடும்போது அது சம்பந்தமா பேசும்போது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கிட்ட தான் பேச வேண்டிய நிலையில இருந்திருக்கிறாங்க. மொத்தம் அதனுடைய நில அளவை எண் 1250. நம்ம கேட்கிறோம்ல, பொதுவாக கேட்போம், பட்டா இருக்கா, உன் பேர்ல பத்திரம் இருக்கா? இருந்துக்கு. சேதுபதி மன்னர் பேர்ல பத்திரம் இருக்குதுல, பட்டா இருக்குதுல. யாரை கேட்டு தூக்கி கொடுத்த? இல்ல. 1960 இதே போல பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் சில பகுதிகளை கொடுக்கும்போது வைக்கும்போது ஏற்பட்ட தகராறுல உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு 1960 கொடுக்குது. பாராளுமன்றத்திலும் அது எந்த பகுதியை சேர்ந்த மாநிலமோ அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திலும் விவாதத்திற்கு வைக்காம எந்த ஒரு பகுதி யாருக்கு தூக்கி கொடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 1960 இருக்குதுல. ஏன் அதுக்கப்புறம் கூட 1300 சதுர கிலோமீட்டர் கொடுக்குறப்ப ஷேக் ஹசீனாவுக்கும் மம்தாவுக்கும் இடையில 2 ஆண்டுகள் போராட்டம் நடந்துச்சு. 2 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதே. அப்ப தமிழன்லாம் என்ன? கேனையன் கிழிச்சவாயன், கேட்க மாட்டான். தன் நிலம்ங்கிற அந்த உரிமை அவன்கிட்ட இல்ல, அந்த உணர்வு அவன்கிட்ட இல்ல, தூக்கி கொடுத்துட்டான். மூக்கையா தேவருங்கிற நம்ம ஐயா மட்டும்தான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காரு தரக்கூடாதுன்னு. அப்ப எவ்வளவு இன்னைக்கு மீன்பிடியில, உலகத்தினுடைய மீன்பிடியில 15% இந்த பகுதியில் தான். ஒரு வருஷத்துக்கு நீங்க பாருங்க 9 டன், குறைந்தது 9 டன் ஒரு வருஷத்திற்கு அங்க இந்த மீன்பிடி வேளாண் செய்யப்படுது.
முதல்ல என்ன சொன்னா, பாகிஸ்தானுக்கு பயந்து அதை கொடுத்தோம்னா, இப்ப சீனாவுக்கு பயந்து கப்பலை கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேங்கிறான். இப்படி பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பயந்து தமிழர் நிலமும் தமிழர் உரிமையும் தமிழ் மீனவர்களினுடைய வாழ்வாதாரமும் தான் நாசமாய் போயிட்டு இருக்கு. வெறும் 12 மைல் கடல் மைல் தாங்க ராமேஸ்வரத்துல இருந்து. வெறும் 12 மைல். இதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு பாருங்க. புவிசார் அரசியல் இருக்குது இதுல. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புவிசார் அரசியல், இந்த புவி அமைப்பு எப்படி இருக்குது? இந்தியாவை சுற்றிலும் கடலால் சூழப்பட்டது. அவ்வளவு ஈஸியா உன்னை யாரும் வந்து தொற்ற முடியாது. 3 பக்கமும் தீபகற்பம். இந்தியா ஒரு தீபகற்பம். 3 பக்கமும் கடல்களால் சூழப்பட்டிருக்கு. ஆனா கீழே ஒரே ஒரு இடம் தான் இலங்கை. அப்ப அந்த இலங்கை நம்மை நெருங்கி வருவதற்கும் ரெண்டுக்கும், இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கச்சத்தீவு. அந்த தீவை தூக்கி கொடுக்கலாமா? இது ஒரு புவிசார் அரசியல் இல்லையா? ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. குறைந்தபட்சமா கப்பற்படை, இந்திய கப்பற்படை தளபதிகள்கிட்ட ஆலோசனை பெற்றா செஞ்சிருக்கணும்ல. ஆலோசனை பெற்றிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தானதாக இது பிற்காலத்தில் போய் நிற்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் பேசி முடிவெடுத்த மாதிரி அப்படியே சிவப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படியே ஐயா வந்து செல்வ பெருந்தகை வந்து பேசுறாரு. அங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்க, அங்க தண்ணியே கிடையாது, அப்புறதுக்கு அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது இந்த கச்சத்தீவை மீட்கிற இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்களும் மீட்கிறோம். அதான் ஒண்ணு இல்லையே, போயம் பேசாம ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்கப்பா. அங்கதான் தண்ணியே இல்லையே, அது பிரயோஜனப்படாதுன்னு சொல்றியே. ராஜஸ்தான்லையும் தான், ராஜஸ்தான் பக்கத்துல அந்த பாகிஸ்தானை ஒட்டி போகும்போது ஜோத்பூர் ஃபுல்லா வந்து எதுவுமே கிடையாது, வெறும் பாலைவனம் தான். கொடுத்துருவோமா? லடாக்கை ஒட்டி ஒண்ணுமே இல்லாம இருக்குது, கொடுத்துருவோமா? ஏன் ஐயா செல்வ பெருந்தகைவர்களே, உங்க சொத்துக்களை எல்லாம் பார்ப்போமா? அதுல ஏதாவது தேவையில்லாம இருந்தா நாட்டுக்கு எழுதி வச்சிருவீங்களா? இவ்வளவு பேசிட்டு இந்திரா காந்தி செஞ்சது சரிதான்னு பேசிட்டு அங்க ஒண்ணுமே இல்லைங்க, தேவையில்லாத அது கச்சத்தீவுங்க. அது கச்சத்தீவு தேவையில்லை, மீனவர்கள் அதனுடைய உரிமை போயிருச்சு. அந்த அளவு கூட அரசியல் அறிவு இல்லைல்ல. இப்ப நீங்க எல்லாம் கூட தான் தேவையில்லை சட்டமன்றத்துக்கு. என்ன செய்யறது? பாலா போன என் மக்கள் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கான். வேற உங்களை எல்லாம் என்ன செய்யறது? அங்க வச்சுதானே என்ன படி அளந்துட்டு தானே இருக்காங்க. அப்ப இப்ப இப்ப லட்சத்தீவுல வச்சுக்கோமே, லட்சத்தீவுல என்ன இருக்கு? இந்த லட்சத்தீவுல எல்லாம் கொடுத்துருவோமா? அப்ப இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு தானே வச்சீங்க. இந்த நிலப்பரப்புல ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த ஒரு அடிப்படையிலாவது அந்த கச்சத்தீவை கொடுக்காம இருந்திருக்கணும்ல. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, IMBL இருக்கு, இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன். இந்த லைனை தாண்டி போறது வர்றது, இந்த லைனை வரையறுக்கிறதுல மிகப்பெரிய பங்கு கச்சத்தீவுக்கு இருக்கு. இதையெல்லாம் தெரியாம புரியாம பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எந்தவித விவாதமும் இல்லாம செஞ்சு முடிச்சுட்டு 50 வருஷமா கச்சத்தீவை மீட்போம். ஐயா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டுமே, அன்னைக்கே சொல்லியிருக்காரு கருணாநிதி 1974 எனக்கே பத்திரிகையை பார்த்தா தெரியும் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது யாரு? திமுகவின் கருணாநிதி. ஸ்டெர்லைட் விவகாரம் 13 பேரை சுட்டு கொண்டுட்டான். முதலமைச்சர் யாரு? எடப்பாடி. அவர் என்ன சொல்றாரு? தொலைக்காட்சியை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அறிவியல் பரிமாணம், அறிவியல் வளர்ச்சி அன்னைக்கு வந்து தொலைக்காட்சி இல்லை 1974. அதனால ஐயா கருணாநிதி என்ன சொன்னார்னா, நான் பத்திரிகை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் கச்சத்தீவை கொடுத்தது, அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எடப்பாடி என்ன சொல்றாரு? ஸ்டெர்லைட் விவகாரத்துல 13 பேரை காவல்துறை சுட்டு கொண்டதை நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதாங்க இந்த லட்சணம். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். கொடுத்தது நிலமா இருக்கலாம், ஆனால் மீனவர்களினுடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய எல்கை வரையறுக்கிறான் பாரு கடல்ல, அது அந்த உரிமை பறிபோய் இருக்கு. 2 நாடு இருக்கு, 2 நாட்டுக்கும் ஒவ்வொரு எல்லை வந்து வரையறுக்கிறான், எல்லை கோடை வரையறுக்கிறான். இந்தியாவில இருந்து இத்தனை கிலோமீட்டர், ராமேஸ்வரத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர், இலங்கையில இருந்து தலைமன்னார்ல இருந்து இத்தனை கிலோமீட்டர், இது 2க்கு இடையில ஒரு பகுதி இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ங்கிறான். இவ்வளவு விஷயங்களையும் தீர்மானிக்கிறது உன் நிலப்பரப்பு எங்க இருக்குதோ அதுல இருந்து. ஆனா அதுல தண்ணி இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, அது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், அதனால தேவையில்லை. இதே பாரதிய ஜனதா என்ன சொல்லுச்சு? கொடுத்ததுதான். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா, ஐயா அண்ணாமலையும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு என்ன பேசுது? கச்சத்தீவை மீட்போம். இப்ப காங்கிரஸ் முந்தைய என்ன சொல்லுச்சு? இல்ல அது இந்தியாவின் ஒரு பகுதியாவே அது இருந்தது இல்ல. எப்ப இல்லாத ஒண்ணை நீ எப்படி தார வார்த்தை? எது உண்மை? இல்லாத ஒன்றை நீ எப்படி தார வார்த்தை? இல்ல கொடுத்ததுதான்.
இதுவெல்லாம் எதை காட்டுது? தமிழன் தன்னுடைய இன உரிமையை விட்டுட்டான், சுயநலமா தன்னலமாக இவன் இல்லை அப்படிங்கிறத தானே காட்டுது. அப்ப இங்கிட்ட ஐயா கருணாநிதியுடைய கூற்று இது, ஐயா எடப்பாடியினுடைய கூற்று இது, இப்படியே முன்னுக்கு பின் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதை எப்பதான் மீட்போம் அப்படின்னா, உண்மையாகவே ஒரு மானத்தமிழன் தன் நிலம் தன் மண்ணுன்னு எவன் நினைக்கிறானோ அவன் ஏறி உட்காரும் போதுதான் அது வெளிப்படும். அது எப்போ வரும்? இது போன்ற ஆட்சியாளர்களை வைத்து அதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு தேர்தல் யுக்தி, அவ்வளவுதான். இந்த தேர்தல் யுக்தி தான் உங்களுக்கு இது. மற்றபடி இதுல இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. அப்படி அக்கறை இருந்தா அரை நூற்றாண்டு காலம் அதை விட்டு வச்சிருப்பாங்களா? ஒரு கோஷ்டி சர்வதேச நீதிமன்றம் போறேன் அப்படிங்கிறது, இன்னொரு கோஷ்டி கடிதம் எழுதுறேங்கிறது, கொடுத்ததுதாங்கிறது. அப்ப இதெல்லாம் தாண்டி என்ன வரணும்? என்ன தெரியணும்? யாரை மேலே கொண்டு உட்கார வைக்கணும், யாரை உன்னை ஆள்வதற்கான ஒரு ஆளாக நீ வைக்கணும், அதைத்தான முக்கியமான கருவா இதில் கொண்டு வந்து நிறுத்தணும் நம்ம. அப்ப என் இனம் என் மொழி என் மண்ணு அப்படின்னு என்னைக்கு மக்களுக்கு இதன் மீது பற்று வருதோ அன்னைக்கு தாங்க கச்சத்தீவை மீட்க முடியும். ஒரு இனம் தன் இனத்தின் சொந்தமான ஒரு நிலத்தை கொடுத்து விட்டு 50 ஆண்டு காலமாக ஏமாந்து நிற்கிற ஒரு இனம் எப்படி வெளிப்படைய முடியும்? முடிவுகள் உங்கள் கையிலே. நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து முத்தமிழ் முரசுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசு, இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு.